தனித்த தலைவராக அவர் விளங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு பெருமதிப்பு காட்டி பழகி வந்தார். குறிப்பாக நெருக்கடி நிலை காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை கடற்கரையில் சந்தித்து உரையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். தலைவர் கலைஞர் அவர்களும் 2011ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது திரு இலகணேசன் அவர்களது பிறந்த நாளில் அவரது இல்லம் தேடி சென்று வாழ்த்தி அதே மரியாதையை அவரும் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் இவ்வேளையில் எண்ணி பார்க்கிறேன். கடமைகள் கூடினாலும் பொறுப்புகள் மாறினாலும் இந்த நட்புணர்வு என்றும் மாறியதில்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் எங்களது நட்புறவு தொடர்ந்து அந்த நட்பு குடும்ப நட்பாக, அவரது இல்லத்தின் இன்ப துன்பங்களில் நேரில் சென்று பங்கெடுக்கும் நட்பாக இருந்ததையும் அனைவரும் அறிவார்கள். அரசியல் துறையில் அவரது தகுதிக்குரிய பெரும் பொறுப்புகளில் மிளிர்ந்து வந்த காலத்தில் எவரும் எதிர்பாராத வகையில் தலையில் காயம் ஏற்பட்டு உடல் நலன் குன்றி திரு இலகணேசன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்தபோதே மிகுந்த வேதனைக்கு உள்ளானேன். இதையும் கடந்து அவர் முழு நலன் பெற்று திரும்புவார் என்றே அவர் மீது அன்பு கொண்ட அனைவரையும் போன்றே நானும் விரும்பினேன், நம்பினேன். ஆனால் அவ்விருப்பம் பொய்த்து அவருக்கு நம் இறுதி மரியாதையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோருக்கான இலக்கணமாய் கொள்ள வேண்டிய அடிப்படை பண்புகளை கொண்ட ஒப்பற்ற தலைவராக விளங்கிய திரு இலகணேசன் அவர்களின் பெருவாழ்வு எப்போதும் மரியாதையோடு நினைவு கூறப்படும். இப்படிக்கு மு.க. ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சிந்துஜா அவர்களுடைய பாடல் நிறைவு பெற்றவுடன் மாநில தலைவர் அவர்களுடைய உரை இருக்கிறது. மேதகு இலகணேசன் ஐயா அவருடைய இந்த புகழஞ்சலியில் அவர் எழுதின இந்த கண்ணா உன் சந்நிதியில் என்கிற பாட்டை பாட